இனிமேல் இந்த கட்சி வெல்லாது அப்படின்னு இவங்க ஒரு முடிவுக்கு போயிட்டாங்க. இனி ஒரு 5 ஆண்டு காலம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள இந்த கட்சி பயன்படாது. தொடர்ந்து தோல்வியை சந்திக்கிறதுனால தான் பொதுச் செயலாளர் முடிவு சரியில்லை, தலைமை மாற்றம் தேவை அப்படின்ற ஒரு யார் தலைவர் சொல்லுங்க, உங்கள யார் தலைவர்? நீங்க கட்சியை எதிர்த்து வாக்களிப்பீங்க, நீங்க எப்படி இருந்தாலும் திரும்பி வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பார் அவர் பொதுச் செயலாளர். வெயிட் பண்ணிட்டு இருந்தா அது கட்சியாது. நீங்க ஊடகவியலாளர் சொல்லுங்க, எதுக்காக போறாங்க? மக்களுக்கு சேவை செய்யணும்னு போறாங்களா? நீங்க ஆமான்னு சொல்லிட்டு நீங்க இந்த கேமரால பேசிட்டு போயிடுறீங்க, மக்கள் நம்பிடுவாங்களா? மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் இவங்க எல்லாம் இப்ப தாவேக்காக ஓடுறாங்க அவசரமா, இல்லையா? இந்த விவகாரத்துல லீமா ரோஸ் மீது மட்டும் ஏன் நடவடிக்கை எடுக்கப்படல? நீங்க ராஜேந்திர பாலாஜி ஸ்டாலினுக்கு கோபம் வந்தால் இந்த ஆட்சி நிலைக்காது அப்படின்னு சொல்றாரு. அவருடைய கருத்து நான் அதைத்தான் டீகோட் பண்ண விரும்புறாரு. பல பேர் அது ஒரே விஷயம் தாங்க. வெற்றி பெற முடியலங்கிற காரணம். அப்படின்னா இந்த ப்ராசஸர் நீங்க இந்த ப்ரொசீஜர் ஏத்துக்கலாம்னு சொல்லுங்க. திரு விஜய் அவர்கள் மாதிரி பிரச்சாரத்துக்கே போக வேண்டாம், வீட்டில் எடுத்துக்கலாம். நான் இருக்கிறவன பூரா போய் நீ சினிமாவில் நடிக்க வைக்கலாம். நீ எதுக்கு போய் நீ ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்துட்டு இருக்கிற, எதுக்கு போய் நீ ஓஏபி வாங்கி கொடுத்துட்டு இருக்கிற, எதுக்கு நீ போராட்டத்தை போய் பண்ணிட்டு இருக்கிற, எதுக்கு அறிக்கை விட்டு இருக்கிற, எதுக்கு அரசியல் படிச்சுட்டு இருக்கிற, எதுவும் தேவையில்லை. போய் சினிமாவில் நடி, 10 பேர் அனுப்புவோம், அதில் 2 பேர் நல்ல ஹீரோ ஆயிட்டாங்கன்னா அவையில வச்சு கட்சி நடத்தி போய்க்கலாமா? இடைத்தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்காதுன்னு உங்களால நிரூபிக்க முடியுமா? சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் திரு கல்யாண சுந்தரம் அவர்களை தான் சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. அதிமுகவுடைய எதிர்காலம் அதுதான் பேசுபொருளாக இருக்குது. இப்போது ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது தாண்டி இப்போ அதிமுகவே இருக்குமா அப்படின்ற ஒரு நிலைக்கு விவாதம் எழுந்திருக்கு. இந்த வேறுபாடுகள் இந்த இடைப்பட்ட காலங்களில் நடந்தது குறித்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து. ஆமாங்க, அதாவது அப்படி ஒரு நாங்கள் கட்சிக்காரங்களா உள்ளிருந்து நாங்கள் பார்க்கிற போது அப்படியெல்லாம் எந்த விதமான அச்சுறுத்தலும் கட்சியினுடைய இருப்பிற்கு ஏற்படவில்லை. நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம்னு எப்படின்னா, ஆட்சி அமைக்கிற அந்த இடத்தை நாங்கள் அடையலை, உண்மைதான். கடந்த முறை நாங்கள் வென்றிருந்ததை விட ஒரு சில தொகுதிகள் கொஞ்சம் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பை நாங்கள் இழந்திருக்கிறோம். ஆனாலும் கூட தமிழ்நாட்டில் 47 தொகுதிகளை நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். அப்போ இதில் கட்சி இல்லாமல் போயிடுச்சா, கட்சி காணாமல் போயிருமா, கட்சியினுடைய வாக்கு வங்கி தக்க வைக்கப்பட்டிருக்கிறது. 1,34,00,000 பேர், பல நாடுகளினுடைய மக்கள் தொகையை விட அதிகம், அவர்கள் நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். எனவே இவ்வளவு நெரட்டிவ் செட் பண்ணப்பட்டு, இவ்வளவு தூரம் அவநம்பிக்கைகள் அதிமுகவின் மேல புகுத்தப்பட்டு, தொடர்ந்து 5 ஆண்டு காலம் திமுக அந்த வேலையை கடுமையாக எல்லாம் செய்தும் கூட எங்களுக்கும் வேற பிரச்சனைகள் அப்போ இருந்தது உங்களுக்கு தெரியும். வழக்குகளை போட்டு இப்போ அத்தனை பிரச்சனை எல்லாவற்றையும் சமாளித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் 1,34,00,000 வாக்குகளை வாங்கியிருக்கிறது. 47 சட்டமன்ற தொகுதிகளை நாங்கள் வென்றெடுத்தோம். நான் தான் மறுபடியும் சொல்றேங்க, நீங்க எங்க கட்சி 12 பொது தேர்தலை சந்திச்ச கட்சி, சரிதானுங்களா? கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட முன்னாள் எம்எல்ஏக்கள் இருக்கிற ஒரு கட்சி. அப்போ அதில் ஒரு 11 பேர் போயிட்டாங்க அப்படிங்கிறங்காட்டி அதிமுக முழுசா போயிடுச்சு. இத்தனை மாவட்ட செயலாளர்கள் இருக்கிற கட்சியில ஒரு 3 மாவட்ட செயலாளர் போயிட்டாங்கன்னா கட்சி போயிடுச்சு. ஒரு 2 எம்எல்ஏ போயிட்டாங்க, 2 முன்னாள் அமைச்சருக்கு கட்சி போயிடுச்சு. இது என்னது? இது கட்சி அப்படியே தான் இருக்குது. இன்னைக்கும் அவர்கள் எல்லாம் போன இடங்கள் எவ்வளவு வேகமாக நிரப்பப்பட்டிருக்கிறது. மாவட்ட செயலாளராகட்டும், அவர் என்ன பொறுப்புல இருந்தவராக இருக்கட்டும். தாவேக்காவை புதிய அதிமுகவா பாக்குறாங்க அப்படிங்கிறாரு ஆதவர்ஜுனா அவர்கள். இப்ப அம்மா ஆட்சியை கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலையும் அவங்க முன்வைக்கிறாங்க. இவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா, நாங்கள் புதியவர்கள் என்று சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க திமுகவோ அதிமுக அவல்ல, நாங்கள் புதியவர்கள். இப்ப என்ன பேசுறாங்கன்னா, நாங்கள் புதிய அதிமுக என்று பேசுகிறார். எனக்கு அதுல நாங்கள் புதிய அதிமுகன்னு சொல்லலவங்க, அந்த வார்த்தையை தான் கவனிக்கணும். அதிமுகவுல இருந்து தாவேகாவுக்கு வர்றவங்க தாவேகாவை புதிய அதிமுகவாக பார்க்கிறார்கள் அப்படின்னு அதாவது சொல்றாரு. அப்படின்னா ஒண்ணு அது சரியா இருக்கணும். சரியா இருந்தா தானே உங்ககிட்ட அவங்க வந்திருக்காங்க, நீங்க ஏத்துக்கிறீங்க. அது அவங்க கருத்து சரின்னு கிடையாது, அவங்களை ஏத்துக்கிறீங்க நீங்க. அப்படின்னா உங்க கருத்து அதுதான் இல்லையா? நீங்க அம்மா ஆட்சியை கொடுப்பேங்கிறீங்க, எனக்கு மகிழ்ச்சி. எனக்கு நீங்க எங்கள் தலைவர்களினுடைய ஆட்சியை கொடுக்கணும்னு நீங்க விரும்புறீங்க. உங்களுக்குன்னு ஒரு மாடல் கிடையாதுங்கிறது உலகத்துக்கே தெரியும். அது திரு விஜய் அவர்களுடைய ஒரு மாடலை செட் பண்ணவே முடியாது. எனவே புரட்சி தலைவனுடைய ஆட்சியை தான் தமிழ்நாட்டில் இவங்க கொடுக்க முடியும். அப்படி கொடுக்கறது தான் அவங்க விரும்புவாங்க, அதிகபட்ச விருப்பமாக இருக்கலாம். நாங்களும் ஆட்சி செய்கிற காலத்துல காமராஜர் ஆட்சியை கொடுப்போம் என்கிற பேச்சு தொடர்ச்சியா தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. எல்லா காலங்களிலும் எப்படி இருந்திருக்கு. ஆனா கொடுக்கிறார்களா என்பதைத்தான் பார்க்கணும். அம்மா அவர்களினுடைய ஆட்சி இங்க இருக்கா? அம்மா அவர்களினுடைய ஆட்சி இருந்திருந்தால் தக் லைஃப் என்று
பவுடர் கிரெடிட் கார்டில் சுரண்டிட்டு இருக்காரு பாருங்க. குழந்தைக்கு மருந்து அரைச்சேன்னு சொன்னாரு பாருங்க. அந்த அறவையெல்லாம் அம்மா கிட்ட எடுபட்டு இருக்குமா? அடுத்த நிமிடத்திலே அவருடைய அமைச்சர் பதவி காலியா இருக்காதா? குழந்தைகளின் காலை பிடிச்சிட்டு நின்னாரு பாருங்க, காங்கிரஸ் வந்து போட்டு வச்சிருக்கிற அமைச்சர். அம்மா பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பாங்களா? அம்மாவின் அமைச்சரவை இருந்திருந்தா நீங்களும் தப்பிச்சிருப்பீங்களா? நீங்க இத்தனை அமைச்சர்கள், ஒரு அமைச்சர் உருப்படியான அமைச்சர் சொல்லுங்க. அப்ப இது மாதிரி ஒரு அமைச்சரவை அமைச்சு வச்சுக்கிட்டு, இப்படி ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு, ஒரு அமைச்சர் இந்த நாட்டுல ஒரு அமைச்சர் சொல்லுகிறார், அவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொன்னா எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. அமைச்சர் சொல்லுகிறார், இந்த புதுசா எல்லாம் எங்க வேற கட்சியில இருந்தெல்லாம் வந்துட்டாங்கன்னு யாரும் பயப்படாதீங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய தலைவர் பெரிய முதலமைச்சராவார், அரசியலுக்கு வருவார் என்பதே தெரியாத காலத்திலே யாரெல்லாம் அவருக்காக போஸ்ட் ஒட்டி, யாரெல்லாம் அவருக்காக நீங்கள் கொடியேற்றி, அவருக்காக பால் ஊத்தி அபிஷேகம் பண்ணி கொண்டிருந்தீர்களோ உங்களுக்கு தான் பதவி. உருப்படுமா இந்த நாடு? உருப்படுமான்னு நான் கேட்கிறேன். இந்த நாடு உருப்படுற திசையில போகுதா? எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டத்துல இதே மாதிரி போஸ்டர் ஒட்டினவங்க எல்லாம் அரசியலுக்கு பெரிய அதிகாரத்தை அடைஞ்சிருக்காங்கல்ல. எந்த காலத்திலேயாவது அரசியல்ல நீ அதிகாரத்துக்கு வரணும்னு சொன்னா தகுதி உனக்கு போஸ்ட் ஒட்டுனதுதான் எந்த தலைவராவது பேசியிருக்காங்களா உலகத்துல? அவங்க சொல்லல போஸ்டர் ஒட்டி தலைவர் வழிபட்டவங்க இல்ல தலைவர் பின்தொடர்ந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. இதே கருத்தை தான் சொல்றாங்க. எம்ஜிஆருக்கும் போஸ்டர் ஒட்டினவங்க அரசியல்ல ஜொலிச்சிருக்காங்க. மாத்தி மாத்தி பேசக்கூடாது. எம்ஜிஆர் அவர்கள் மட்டுமல்ல, உலகத்துல எந்த தலைவர் வேணா நான் கேட்டுறேன். நீங்க என்டிஆர் ஆந்திரால வந்தார், யாரு வேணா வந்தாங்க. யாராவது ஒருவர் அமைச்சரான பிறகு நீ உனக்கெல்லாம் தான் நான் பதவி கொடுக்க போகிறேன், வேற யாருக்கு இல்ல, படிச்சவன், ஏற்கனவே அரசியல் களத்தில் இருந்தவன், நான் வெளிப்படையா கேட்கறது, நீ போஸ்ட் ஒட்டிட்டு இருக்கிற போது நான் போராடிட்டு இருந்தேன். நீ அவனுக்கு நீ எங்கேயோ ஒரு பக்கம் போய் ஒரு திரையரங்கத்துல போய் நீ பாலாபிஷேகம் பண்ணி கொண்டு இருக்கிற போது நான் மக்களுக்காக பாடுபட்டு இருந்தேன். புரியுது? நீங்க சொல்றதை புரிஞ்சுக்க முடியுது. அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் பலர் எம்ஜிஆரோட ரசிகர்கள் சொல்லி இப்ப வரையும் பேசுறத பாருங்க. ரசிகர்களுக்கு இதுக்கு வித்தியாசம் இல்லையா? நீங்க அர்த்தம் இல்லாம கேள்வி கேட்கறீங்க. இதுல ரசிகர்களுக்கு இதுக்கு வித்தியாசம் இல்லையா? நீங்க ரசிகர்களுக்கு எம்ஜிஆர் என்னைக்காச்சும் சொல்லியிருக்காரா ரசிகர்களுக்கு மட்டும்தான் நான் பதவிகளை கொடுக்க போறேன், நீ உனக்கு தகுதியே எனக்கு பால் ஊத்துனது தானே? புரட்சி தலைவர் ஆட்சிக்கு அங்க அரசியல் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே எம்எல்சியா இருந்தவருங்க, எம்எல்ஏவா இருந்தவருங்க, ஒரு கட்சியினுடைய பொருளாளராக இருந்தவருங்க, அரசியல் பணி செய்தவங்க. அவங்க கட்சிக்கு போஸ்ட் ஒட்டினவனை கூப்பிட்டு, சினிமாவுக்கு ரசிகர் மன்றம் மட்டும் வச்சு போஸ்ட் ஒட்டிட்டு இருந்தவரை கூப்பிட்டு புரட்சி தலைவர் ஒரு நாளாவது நீ போஸ்ட் ஒட்டினதுக்காக உனக்கு பதவி தரேன்னாரா? அவர் தன் கையில் இருந்த சொந்த பணத்தை அவனுக்கு கொடுத்தாரு, தன் தொண்டர்களுக்கு செலவழிச்சாரு. அந்த ரசிகர் மன்றத்தில் வச்சிருந்தவங்களுக்கு ரசிகர் மன்றத்தில் இருந்தார் என்கிற தகுதியோடு இங்க யார் தலைவர்களானார்கள்? புரட்சி தலைவர் அரசியல் கட்சியில இருந்து அண்ணா வழியில அவர் அரசியல் செய்து கொண்டிருக்கிற போது அவரோடு சேர்ந்து அவரோடு நின்று அரசியல் பணியில் ஈடுபட்டார்கள் பாருங்கள். அவங்க 1957 இருந்து 67 வரைக்கும் காங்கிரசினுடைய அந்த ஆட்சி காலத்துல மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தது அன்னைக்கு இந்த இயக்கங்கள். அன்னைக்கு திமுக அண்ணா தலைமையில. அதற்கும் இதற்கும் வேறுபாடு இருக்கு. இவங்க அதோட ஒப்பிடுறது சரியில்லை அப்படின்றீங்க. 100 விழுக்காடு லாஜிக்கே இல்லைங்க. நான் உங்களுக்கு மறுபடியும் இது ஊடகவியலாளர்கள் சேட்டலைட் சேனல்ல நான் சொல்றேன், இது வசதியா இருக்குதுன்னு இந்த ஒப்பீட்டுக்கு போயிடுறீங்க. இவரும் சினிமா நடிகர், இவரும் சினிமா நடிகர்னு. நாங்களும் அந்த ஒப்பீடு போல இப்படியான ஒரு நெரேட்டிவ் சோசியல் மீடியால வைக்கப்படுது. நாம ஒரு அறிவுலகவாதியா இருந்து இது யோசிங்க. இந்த நெரேட்டிவ் தப்புன்னு உங்களுக்கு படுதா இல்லையா? நான் 57 இருந்து 67 வரைக்கும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு காங்கிரசினுடைய அந்த பேராபத்தை தமிழ்நாட்டில இருந்து விலக்கி ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு அண்ணா சேர்ந்தார் 1967 இல்லைங்களா? இந்தியாவிலேயே 2வது தேசிய கட்சியினுடைய ஆட்சியை தூக்கி எறிந்து விட்டு தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நின்ற இடம் அந்த இடம். அதற்கு போராடிய தொண்டர்கள் தான் அன்னைக்கு இருந்தான். புரியுதுங்களா? திமுக இருந்தா பிறகு அதிமுக உடைகிற போது அவர்கள் தான் வந்தார்கள். இந்த தொண்டர்களிலே சில பேர் அங்க ரசிகர்களாக இருந்திருக்கலாம். ரசிகர்களாக எனக்கு நீ போஸ்ட் ஒட்டி, எனக்கு நீ பால் அபிஷேகம் பண்ணி, எனக்கு நீ டிக்கெட் பிளாக்ல வித்துட்டு இருந்த உனக்கு தான் நான் அமைச்சர் பதவி கொடுப்பேன் புரட்சி தலைவர் என்னைக்காச்சும் சொன்னாரா? அரசியல் படுத்தப்பட்டல்லவா அந்த தொண்டர்கள் வந்தார்கள். 10 ஆண்டு காலம் போராட்ட களங்க. குறைஞ்சபட்சம் நான் சொல்றது 1952 இருந்தே தொடங்குது. 10 ஆண்டு கால ஆன போராட்ட காலம். அப்படியே அரசியல் படுத்தப்பட்டு முன்னாள் அமைச்சர்களா இங்க இருந்தவங்க, அதிமுகவுல கோலோச்சினவங்க இப்போ தாவேகாவை நோக்கி போறதுக்கான காரணம் என்ன? நீங்க தாவேகாவை நோக்கி எல்லாரும் போகல. புரட்சி தலைவரையே கண்ணில் பார்க்காதவங்க தான் சில பேர் போறாங்க. ஒரு சிலர் கூட இருந்தவங்களும் போறான்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு 10 பேர் இருக்கிறா அப்படின்னா அதுல ஒருத்தர் 2 பேர் இப்படித்தான் இருப்பான். புரியுதானுங்களா? இது எல்லா இடத்துலயும் இருக்கும். அவர்கள் எதுக்காக போறாங்க? சரி நீங்க சொல்லுங்க. நான் சொன்னா நான் கட்சிக்காரன், நீங்க ஊடகவியலாளர் சொல்லுங்க. எதுக்காக போறாங்க? மக்களுக்கு சேவை செய்யணும்னு போறாங்களா? நீங்க ஆமான்னு சொல்லிட்டு நீங்க இந்த கேமரால பேசிட்டு போயிடுறீங்க, மக்கள் நம்பிடுவாங்களா? மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் இவங்க எல்லாம் இப்ப தாவேக்காக ஓடுறாங்க அவசர அவசரமா, இல்லையா? மக்கள் பணி செய்யாம இவர்களால் இருக்கவே முடியாது. அதனாலதான் போறாங்களா இப்ப? தன்னுடைய சொந்த சுயநலத்திற்காக, தன்னுடைய நுகர்வு வெறிக்காக. நீங்க மத்த ஆளுகளை போறதை நான் விட்டுறேங்க. என்னை பத்தி நான் ஒரு கிளை செயலாளரோ, ஒரு ஒன்றிய செயலாளரோ, ஒரு மாவட்ட செயலாளர் போனாங்க நான் கவலைப்படல.
இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து 300 பேர் வந்து பஸ்ல சென்னைக்கு வர்றாங்க. 2000 பேர் விழுப்புரம் மாவட்டத்துல பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். 300 பேர் வெளியே போனா அந்த இடத்துக்கு 2000 பேர் வந்து சேர்ந்திருக்காங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் இன்னைக்கு பசுபதி அவர்கள் கூட்டம் நடத்த நீங்க பாக்குறீங்க தானே. அப்ப இதெல்லாம் எதுக்கான ஸ்டண்ட்? இது எதுக்கான ஸ்டண்ட்? இது ஒரே நாள்ல ஒரு 10,000 பேர் விலகி ஒரு கட்சியில போய் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா அன்னையோட அது ஒரு பேசுபொருள், அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆனால் 6 மாத காலத்திற்கு வாரத்துக்கு 10 பேர், 15 பேர், 20 பேர், மொத்தமே 150 பேர் தான் போயிருப்பான். ஆனா செய்தி 6 மாசத்துக்கு ஓடும். இதைத்தான் இவங்க இப்ப வந்து ஒரு பிளானா செஞ்சு வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. எனவே இந்த வேலையெல்லாம் எடுபடுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு மக்கள் சேவைக்கு செய்யறதுக்காக போறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்க முன்வைக்கிறீங்க. அதை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க தான் முடிவு பண்ணணும். இன்னொரு பக்கம் அதிமுக தலைமை சரியில்லை, இவங்க வெற்றிக்கான ஒரு சாத்தியங்களே இல்லாத ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அது இதாங்க சார். இது எப்ப நீங்க இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க? நீங்க அவர் வந்து சுயநலத்தோட முடிவு எடுக்கிறாருன்னா என்ன சுயநலம்? என்ன சுயநலம்? அப்படி ஒரு சுயநலம் ஒரு பொதுச் செயலாளருக்கு என்ன இருந்துட முடியும் அதிமுகங்கிற ஒரு கட்சிக்குள்ள? அவரு கட்சியை காப்பாத்திக்கணும், பொதுச் செயலாளராக நீடிக்கணும், அதை சார்ந்து மட்டுமே அவர் பயணிக்கிறாரு. எல்லாரையும் அரவணைச்சு செயல்பட மாட்டாரு அப்படின்ற ஒரு நான் கேட்கறது அவர் தானே கட்சியினுடைய பொதுச் செயலாளரு. அவர் தானே பொதுச் செயலாளரு. அப்புறம் அவர் பொதுச் செயலாளராக தானே செயல்படுவாரு. அரவணைச்சு போகணும்னா யாரை அரவணைச்சு போறது? யாரை அரவணைச்சு போறது? ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்கள் 6 பேர் வந்து ஏற்கனவே அதிமுகல இருந்து விலகினவர்கள்லாம் ஒருங்கிணைத்து வந்து தேர்தலை எதிர்கொள்ளணும்னு சொன்னாங்க. நீங்க 6 பேர் சொன்ன போது 60 பேர் இந்த பக்கம் நின்று என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் ஒரு கட்சியில ஒரு நிறுவனத்துல நான் ஒரு மேனேஜரா இருக்கிறேங்க, சரிங்களா? என்கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு குறை சொல்றாரு. குறை சொன்னோன்னே அப்படியா நீ சொல்றது உனக்கு நான் எல்லாம் செஞ்சிடறேன், செய்ய முடியுமா? இன்னொரு தரப்பு இருக்கும்ல, இன்னொரு தரப்பு என்ன சொல்லுதுங்கிறதையும் நான் கேட்கணும்ல, ஒரு மேனேஜர் ஆக்கிற நான் கேட்கணும்ல. இந்த 2 தரப்பு சொல்றதுல எது சரியா இருக்குங்கிறது தானே நான் முடிவெடுக்க முடியும். நான் சொன்ன கேட்கல, நான் வெளியே போறேன் போ. இது என்ன ஒரு ஜனநாயக அமைப்புக்குள்ள நான் வெளிப்படையா சொல்றது, நீங்கள் யாரையெல்லாம் வந்து இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டீர்களோ அந்த இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டவர்களை இணைத்துக் கொள்ள கூடாது என்கிற கருத்து கட்சிக்குள்ளே வலுவாக இருந்தது, இன்றும் இருக்கிறது. புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரி வரும்போது ஒரு பொதுச் செயலாளர் 2 கருத்தையும் கேட்டு, சார் நீங்க வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள், அவர் ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு மாவட்டத்தினுடைய செயலாளர், ஒரு நோன் ஃபேஸ். இந்த காரணத்துக்காக கட்சிக்கு பாடுபட்டுக்கிற இன்னொரு மாவட்ட செயலாளர் அவர் நோன் ஃபேஸா இல்லை, அவருக்கு பேச்சு திறமை இல்லை, அவர் முன்னாள் அமைச்சரா இல்லைங்கிறதுக்காக அவர் கருத்தை புறக்கணிச்சிட முடியுமா ஒரு பொதுச் செயலாளரு? அவரையும் கேட்கணும்ல. அப்ப அது எல்லாம் கேட்டுத்தானே முடிவு செய்யறாங்க. நான் இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றேன். 6 பேர் பேசுனதாக சொல்லப்படுது. அதில் திரு செங்கோட்டையன் அவர்கள் எல்லாம் இருந்தார், அவரெல்லாம் இன்றைக்கு இல்லை, போய்விட்டார்கள். மரியாதைக்குரிய எங்கள் தலைவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன், இந்த கட்சியை விட்டு வெளியேறவில்லை. அவர்கள் எல்லாம் எங்கள் தலைவர்கள், இன்றைக்கும் எங்கள் தலைவர்கள். அந்த தலைவர்கள் போய் இந்த கருத்தை வைத்த போது இவர்களை எல்லாம் சேர்க்க கூடாது என்று பேசினார்கள் இல்லையா? அவர்களும் இப்போது இங்கே சேர்ந்து கொண்டு நாங்கள் பேசவில்லை, பொதுச் செயலாளர் நாங்கள் சொன்னதை கேட்கவில்லை என்கிறார்கள். இதுதான் ரியாலிட்டி. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு காரணம் ஏதோ ஒன்று வேணும். நீங்க 2 பேருமே வேற வேற கருத்தை சொன்னவங்க, புரியுதானுங்களா? திரு ஓபிஎஸ் அவர்களை பொதுக்குழு வந்து நீக்குது. பொதுக்குழு வந்து அவரை கட்சி விட்டு நீக்குகிற போது அதற்கு முந்தைய பொதுக்குழு ஜூன் 23ஆம் தேதி நடந்த அந்த முதல் பொதுக்குழுவுல முன்மொழிந்து தீர்மானங்களை எல்லாம் கிழித்து வீசிவிட்டு பொதுக்குழுவே இல்லை என்று அறிவித்து விட்டு போனது யார்? இவங்க வந்து என்ன முடிவு பண்றாங்கன்னா, நாம இந்த கட்சி, இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே நான் சொல்லுவது, இனிமேல் இந்த கட்சி வெல்லாது அப்படின்னு இவங்க ஒரு முடிவுக்கு போயிட்டாங்க. இனி ஒரு 5 ஆண்டு காலம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள இந்த கட்சி பயன்படாது. 2 முடிவுகள். காத்திருக்க முடியாது நம்மளால. இப்ப நம்மளை காப்பாத்திக்கணும். நம்மை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன பண்றது? நம்மால் பலனடைந்தவர்கள் சில பேரை மட்டும் எடுத்துக்கொண்டு நாம் எங்கே ஆட்சி அதிகாரம் இருக்கிறதோ அந்த இடத்தை நோக்கி நகர்ந்துருவோம். இப்ப போறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. முடிவு பண்ண பிறகு அதுக்கு ஒரு காரணம் வேணும். அந்த காரணம் என்ன சொல்றது? யாரை சொல்ல முடியும் காரணம்? இவர் ஒரு விஜயபாஸ்கர் அவர்கள் ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு அமைச்சராக இருந்தவர். அவர் பக்கத்து மாவட்ட செயலாளர் பார்த்து சொல்ல முடியுமா இவர்னாலதான் போறேன்னு? அப்ப அவர் பொதுச் செயலாளர் தான் சொல்ல முடியும். அப்ப பொதுச் செயலாளரை என்ன சொல்லுவது? இதெல்லாம் உப்புச்சப்பற்ற வாதங்கள். அவர் யாரையும் அரவணைச்சு போகல, அவர் யாரையும் இது பண்ணல. இதை விட ஒரு கட்சி எப்படி நான் இப்ப சொல்றேன், திரு விஜயபாஸ்கர் அவர்கள் இப்போ தாவேக்கால போய் இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய பொதுச் செயலாளர் இனி இவங்களுடைய கருத்தை கேட்டுதான் முடிவெடுப்பார். கருத்து கேட்காம தான் இங்க இருந்து போயிட்டாங்க. இனி அவங்க கருத்தெல்லாம் முழுமையா கேட்டு இவங்க கூட ஆலோசனை பண்ணி தான் முடிவெடுப்பார். இல்ல, இதுவே அதிமுக வெற்றி பெற்று பவருக்கு வந்துருச்சுன்னா இவருடைய பேச்செல்லாம் கேட்டிருப்பாங்க. பொதுச் செயலாளர் என்ன முடிவெடுத்தாலும் அதை வந்து சரின்னு இருப்பாங்க. பவருக்கு வந்துருச்சுன்னா இவங்க யாரும் வெளியே போயிருக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. அப்ப பொதுச் செயலாளர் முடிவு சரியா இருந்திருக்கும். ஆமா,
இப்ப தொடர்ந்து தோல்வியை சந்திக்கிறதுனாலதான் பொதுச் செயலாளர் முடிவு சரியில்லை, தலைமை மாற்றம் தேவை அப்படின்ற ஒரு யாரு தலைவர் சொல்லுங்க, உங்கள யாரு தலைவர் ஒத்துக்குவீங்களா? முதல்ல உங்கள ஒருத்தர் தலைவரா சொன்னா முதல்ல நீங்க ஒத்துக்குவீங்களா? தலைவர் நீங்க தோல்வியினால் ஒரு தொடர் தோல்வி என்றே இவர்கள் சொல்லுகிறார்கள். நான் அதையெல்லாம் முதல்ல ஏற்கல, அந்த வாசகத்தை ஏற்கல. சரி பரவாயில்ல, தொடர் தோல்வி எது, ஐயோ இந்த கட்சி விட்டு போயிடலாம் யார் கவலைப்படலாம் தெரியுங்களா? நான் கவலைப்படலாம். நான் இந்த கட்சியால் பலனடைஞ்சவன் இல்லை. அடிப்படை தொண்டர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க பலனடைஞ்சன் என்று நான் சொல்லுவது எந்த பதவிக்கும் நாங்கள் வந்ததில்லை. நாங்கள் ஒரு கவுன்சிலராக இருந்ததில்லை, ஒரு எம்எல்ஏ சீட்டும் கூட வாங்கினதில்லை, யாரும் இல்லை. இப்படி இருக்கிற ஆட்கள் கவலைப்படலாம், ஐயோ இந்த கட்சி தோற்றும் போல இருக்கே, இனி ஜெயிக்காத போல இருக்கே, நம்மளுடைய அரசியல் எதிர்காலம் என்ன? ஆனால் நீங்கள் அந்த பொறுப்பில் இருக்கிறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் எம்எல்ஏவாக இருந்து அமைச்சராக இருந்து நீங்கள் கட்சிக்கு இனி தொடர் தோல்வி வருதுன்னா இந்த தொடர் தோல்வியை எப்படி மாத்துறதுன்னு யோசிக்க வேண்டியவங்க நீங்க. ஏன்னா நீங்க தான் தலைவர்கள், நாங்க உங்களை தான் தலைவர்களா பாட்டுருந்தோம். நீங்க தொடர் தோல்வி வந்துட்டு இருக்குது, நாங்க வெளியே போறோம்னா அப்புறம் என்னது இது? அப்ப அந்த இடத்துக்கு தகுதி உள்ளவர்களே அந்த காலம் அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையை இங்க இருக்கவங்க இப்ப வெளில போனவங்க மட்டும் இல்லாம உள்ள இருந்து எதிர்குரல் எழுப்புறவங்க கூட ஏற்க மறுக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. எஸ்பி வேலுமணி அவர்களாம் மீண்டும் எங்களுக்கான பதவிகள் கொடுக்கப்படணும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் கொடுக்கப்படல, ஒரு தனிச்சையான ஒரு முடிவு எடுக்கப்படுது அப்படின்னா ஒரு சர்வாதிகாரமான ஒரு முடிவு எடுக்கப்படுது, இப்ப இருக்கக்கூடிய சூழலை கருத்தில் கொண்டு ஒரு முடிவெடுக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இது அதிமுகவோட எதிர்காலத்துக்கு நல்லதா அப்படின்னு ஒரு அதிமுக சாதாரண தொண்டர் நினைக்கலாம்ல. அதிமுகவினுடைய எதிர்காலத்துக்கு நல்ல விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. நீங்க அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களை குறிப்பிட்டு சொல்வதால் நான் சொல்லுகிறேன், அவர்கள் எல்லாம் எங்களுடைய தலைவர்கள். நீங்க விஜயபாஸ்கர் அவர்களை அவர் மீது நாங்கள் வைக்கிற அவர் மேலும் கூட ஏங்க நாங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறோம்? அவரு வைக்கிறங்காட்டி நாங்கள் வைக்கிறோம், புரியுதுங்களா? அவர் பொய்யான தகவலை மீண்டும் அவர் வெளியே போனவர், அவர் வேலையை பார்க்கலாம், அவர் போய் அவர் கட்சியை வளர்த்திட்டு யாரும் கேட்க போறது இல்லை. அவர் இங்கே தனியா பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறது, அவங்க நம்ம சொல்ல மாட்டாங்களா? எல்லாருக்கும் எல்லாரும் சொல்லதான் போவாங்க, எல்லாம் தெரியத்தான் போகுது. அப்போ இந்த மாதிரியான ஒரு குறுக்கு வழிகளிலே வேலைகள் செய்கிற போது அதை நாம் வெளிப்படையாக பேச வேண்டியிருக்கு. அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களோ மற்ற அண்ணன் சிவிஎஸ் போன்றவர்களோ எங்களுடைய லீடர்ஸ், அதனை பற்றி நாங்கள் எதுவும் பேசல. அவங்க இன்னும் எங்கள் கட்சியில் இருக்கிறாங்க, அவங்க கட்சியினுடைய தலைவர்களாக இருக்கிறார்கள், அவருடைய பொறுப்பில் இருக்காங்க. நீங்கள் ஏன் மாவட்ட செயலாளர்களாக எடுத்தவங்க அல்லது மற்ற பொறுப்புகளிலிருந்து எடுத்தவங்களை கொடுக்க முடியல அப்படிங்கும்போது எங்கள் பொதுச் செயலாளர் தெளிவுபடுத்தியிருக்கார். இதெல்லாம் பேசப்பட்டுச்சு. நீங்கள் ஒரு கட்சிக்குள்ள பேசவே இல்லாமல் ஒரு சர்வாதிகார முடிவெல்லாம் இல்லை. கட்சியிலிருந்து கட்சியினுடைய கொறடா உத்தரவுக்கு மாறுபட்டு சில எம்எல்ஏக்கள் வாக்களிக்கிற போது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது கட்சியில் உள்ள எல்லாருடைய கோரிக்கை. நீங்க இன்னும் சொல்ல போனா அந்த 25 பேரை தவிர மீதி இருக்கிற அத்தனை பேரும் கட்சி பொறுப்பாளர் அத்தனை பேருமே வந்த முடிவு இது சரியில்லை, கட்சி எடுக்கிற முடிவுக்கு மாற்றான ஒரு முடிவு எடுக்க முடியாது, அதனால் ஒரு நடவடிக்கைக்கு போறாங்க. ரைட், அந்த நடவடிக்கைக்கு போகிற போது அவர்கள் பொறுப்பிலிருந்து எடுக்கப்படுகிறார்கள். அந்த பொறுப்பை சும்மா வச்சுட்டு முடியுமா? வேற ஒருத்தருக்கு கொடுத்தோம். அப்ப வேற ஒருத்தர் மற்றவர்கள் எல்லாரையும் அங்கங்க பொறுப்புகள்ல போட்டாச்சு. போட்டவர்களும் யாரு? எல்லா சீனியர் லீடர்ஸ். இப்ப நீங்க அது பிரச்சனைகள் ஆறுது, சட்டப்படி உங்களுடைய எம்எல்ஏ பதவி பறிவோகுங்கிறது வெளிப்படையா தெரியுது. தெரிஞ்ச பிறகு அது வேண்டான்னு சொல்லி கொடுக்குறீங்க. பொதுச் செயலாளரும் அதை ஏற்றுக்கொண்டு சபாநாயகருக்கு சொல்றாங்க, சபாநாயகர் அந்த இதை கைவிடுறார். எனவே நீங்கள் எம்எல்ஏக்களாக தொடர்கிறீர்கள். இப்ப உடனடியாக அந்த பதவியை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்ப ஏற்கனவே அந்த பொறுப்பை வாங்கி 1 மாத காலம் இப்ப கட்சி நெருக்கடியாக இருக்கிற நேரத்துல கட்சி கட்டியிருக்காங்க பாருங்க. இப்ப இவர்கள் என்ன பண்ணுவது? இதெல்லாம் அந்த இடத்துலதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவசரப்பட்டு பதவியை கொடுத்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு இதை கேள்வி முன்வைக்கிறாங்க. எப்படியா இருந்தாலும் உங்க திரும்பி வருவாங்கன்னு வெயிட் பண்ணாம கொடுத்துட்டாரோ? அது என்னது, நீங்க கட்சியை எதிர்த்து வாக்களிப்பீங்க, நீங்க எப்படி இருந்தாலும் திரும்பி வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு அவர் பொதுச் செயலாளர். வெயிட் பண்ணிட்டு இருந்தா அது கட்சியாது. ஆனா இந்த விவகாரத்துல லீமா ரோஸ் மீது மட்டும் ஏன் நடவடிக்கை எடுக்கப்படல? மரியாதைக்குரிய லீமா ரோஸ் அவர்கள் இது கேள்வி தொடர்ச்சியா வைக்கிறாங்க. இது சமூக வலைதளத்துல ஒரு இதாகவே இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன்னா, அவங்க எங்க கட்சியினுடைய எம்எல்ஏ, அவங்க தலைமைக்கு என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க, தலைமை அவர்களிடம் என்ன விளக்கம் பெற்று இருக்கிறது என்பது உங்களுக்கும் எனக்கு தெரியாது, புரியுதுங்களா? நீங்க திருமதி லீமா ரோஸ் அவர்கள் அவங்க எங்கேயாவது ஏதாவது சொல்றாங்களா? என்னை இன்னைக்கு பாருன்னு பார்க்கலாம். அவங்க தலைமைக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள், அந்த விளக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது என்ன விளக்கம்ங்கிறதெல்லாம் நாம ஏன் வெளியே சொல்லணும்? முதல்ல எனக்கே தெரிஞ்சால் நான் ஏன் சொல்லணும்? தாவேகாவுக்கு போறவங்க பவருக்காக போறாங்க, ஆட்சி அதிகாரத்துக்காக போறாங்க, தங்களை தற்காத்துக்கிறதுக்காக போறாங்க அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கலாம். பெஞ்சமின் திமுகவுக்கு போயிருக்காரு, அவரை தான் கேட்கணும். இல்ல இப்ப அங்க ஏதோ ஒரு சிக்கல் இல்லன்றத நீங்க ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு, எல்லாரும் போறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, திரு பெஞ்சமின் அவர்கள் ஏன் திமுகவுக்கு போனார் என்பது எனக்கு உண்மையிலேயே விளங்கல. எனக்கு அது என்ன காரணம்? சரி, அவருடைய அரசியல்
புரிதலில் இருந்து அவர் அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். இல்ல அவர் பகிரங்கமா அறிவிச்சாரு, நான் வந்து அம்மாவின் தொண்டன், நான் வந்து எந்த இதுவும் செய்யல, என் மேல நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னு சொல்லி பேட்டியெல்லாம் கொடுத்தாரு. அதுக்கு பிறகு அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணலையா? சொல்ல வேண்டியதான் அம்மாவின் தொண்டன்னு சொல்லி இல்ல அந்த அவருடைய கருத்துக்களை ஏத்துக்கலையா? ஒண்ணு இல்ல. அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதும் சரி, அம்மா அவர்கள் கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்த போதும் சரி, இங்கிருந்து ஏராளமான பேர் அங்க நீங்க சொல்ற மாதிரி பல பேர் என்று அப்ப வேணா சொல்லலாம் போயிருக்கிறாங்க. அவர்கள் தான் கிட்டத்தட்ட 8-9 பேர் அமைச்சரா இருந்தாங்க திமுக இல்லைங்களா? திமுக அமைச்சரவை பாதியை நாங்க கொடுத்தது. இப்ப தாவேகாவுக்கும் நாங்க தான் கொடுத்தோம். புரியுதானுங்களா? எல்லாருக்கும் ஆட்கள் சப்ளை பண்றீங்க. அதிமுக அழிஞ்சு போயிடல. அதனால புரியுதுங்களா? நீ 8-9 அமைச்சர் அங்க உட்காந்துட்டு இருந்த, அதை தாண்டி உன்னை விட மிகச்சிறந்த அமைச்சர்களை அதிமுக இங்கு உருவாக்கி கட்டுச்சு. புரியுதானுங்களா? எங்கோ சாதாரணமா ஒரு மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு சாதாரணமா இருந்த ஒரு விஜயபாஸ்கரை வந்து அமைச்சராக்கி மாவட்ட செயலாளராக்கி அவளை உயரத்திற்கு கொண்டு போன அதிமுக அதே ஊருக்குள்ள வந்து இன்னொரு சின்ன ஒரு இளைஞனை வந்து அந்த இடத்துலதான் அப்போ வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க, எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு சின்ன சின்ன நபர்கள் கூட பெரிய தலைவர்களாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தலைவராக இருந்தாங்க. அந்த கெப்பாசிட்டி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இப்பதானே வந்திருக்கு. இப்பதானே சேலஞ்சே வைக்கிறீங்க. இனி உருவாவாங்க தானே. நீங்க இப்ப திரு விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து அவர் பிறக்கிற போதே அமைச்சராக பிறந்தாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவரும் வந்து இருந்தாரு. அதுக்குள்ள அங்க இருக்கிற சில பேர் அவராக முடிச்சு விட்டதும் கொஞ்சம், அப்புறம் அதாக போனது கொஞ்சம், அப்புறம் வெளியேறியவர்கள் கொஞ்சம், அந்த இடத்துக்கு புது ஆட்களை கொண்டு வர்றாங்க. புது ஆட்கள் வளர்ந்து வர்றாங்க. அவங்க தலைவர்களா மாறுறாங்க. இல்ல மாவட்ட ரீதியா இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாமே தலைவரை மையப்படுத்தி தான் வளர்றாங்க. அப்படிங்கும்போது தலைமை வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்ற ஒரு தலைமை என்ன ஸ்ட்ராங் இல்லைன்னு நீங்க சொல்லுங்க எனக்கு. என்ன எங்க தலைமை அதிமுக தலைமை என்ன ஸ்ட்ராங் இல்லையாங்க? நான் இப்பவும் சொல்றேன், எங்க பொதுச் செயலாளர் தான் தமிழ்நாட்டையே 2 முறை வலம் வந்து பிரச்சாரம் செய்தவர். வெற்றி பெற முடியலங்கிற காரணம். அப்படின்னா இந்த ப்ராசீஜர் நீங்க இந்த ப்ரொசீஜர் ஏத்துக்கலாம்னு சொல்லுங்க. திரு விஜய் அவர்கள் மாதிரி பிரச்சாரத்துக்கே போக வேண்டாம், வீட்டுல எடுத்துக்கலாம். நான் இருக்கிறவன பூரா போய் நீ சினிமாவில் நடிக்க வைக்கலாம். நீ எதுக்கு போய் நீ ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்துட்டு இருக்கிற, எதுக்கு போய் நீ OAP வாங்கி கொடுத்துட்டு இருக்கிற, எதுக்கு நீ போராட்டத்தை போய் பண்ணிட்டு இருக்கிற, எதுக்கு அறிக்கை விட்டு இருக்கிற, எதுக்கு அரசியல் படிச்சுட்டு இருக்கிற, எதுவும் தேவையில்லை. போய் சினிமாவில் நடி, 10 பேர் அனுப்புவோம், அதில் 2 பேர் நல்ல ஹீரோ ஆயிட்டாங்கன்னா அவையில வச்சு கட்சி நடத்தி போய்க்கலாமா? வென்று விட்டது என்பதற்காக அது சரியானதுன்னு எடுக்க சொல்றீங்களா? இல்ல அது தவறானதை கூட நீங்க வச்சுக்கோங்க. ஆனா உங்களால் ஏன் வெல்ல முடியலன்றதான் கேள்வி. அதுக்கு 1008 காரணம் இருக்குதுங்க. நாங்க இன்னைக்கு எங்க வாக்கு வங்கியை தக்க வச்சிருக்கிறோம். இன்னைக்கு ஆட்சி போயிருக்கு, நாளைக்கு வென்று வருவோம். தோல்வியே அடையாத தலைவர் யாருங்க? அந்த நம்பிக்கை இல்லாம தான் பலர் வெளில போறாங்களா? ஆமா, போறவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்ல. அவங்க வெல்ல முடியாதுன்னு நினைக்கிறாங்க. போயிட்டு வாங்க. இருக்கிற நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், வெள்ளத்தான். இன்னொரு கேள்வியும் முன் வைக்கிறாங்க சார். என்னன்னா திமுக எதிர்ப்புல அதிமுக இன்னும் வலுவா இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. ஏன்னா தொடர்ந்து நீங்க பார்த்துருப்பீங்க, திமுகவும் அதிமுகவும் வந்து கூட்டணி சேர போறாங்க அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. இன்னொரு பக்கம் தாவேக ஆட்சி நிலைக்குமா அப்படின்ற ஒரு கருத்தோட பின்னணியில இந்த கருத்து பிரதானமா இருக்கு. நீங்க வந்து ராஜேந்திர பாலாஜி ஸ்டாலினுக்கு கோபம் வந்தால் இந்த ஆட்சி நிலைக்காது அப்படின்னு சொல்றாரு. ஒரு அக்மார்க் அதிமுக காரர் ராஜேந்திர பாலாஜி. அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கோபம் வந்தால் இந்த ஆட்சி நிலைக்காதுன்னு சொல்லல, ஸ்டாலினுக்கு கோபம் வந்தால் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இப்ப இன்னொரு பக்கம் திமுகவும் அதிமுகவும் சேரப்போகுதுன்ற ஒரு இது இருக்கு. விஜயும் அந்த சேலஞ்சை முன்வைக்கிறாரு. இடைத்தேர்தல்ல திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்காதுன்னு உங்களால வந்து நிரூபிக்க முடியுமா அப்படின்றாரு. இல்ல இதெல்லாம் வைக்கிறாங்க. இடைத்தேர்தல் வருதா இல்ல ஜட்ஜ்மெண்ட் என்ன வருது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கணும். இந்த வழக்கு எவ்வளவு நாள் நடக்க போகுது அப்படின்றது தெரியல. பட் இப்படியான ஒரு கூற்று முன்வைக்கப்படுது. இன்னொரு பக்கம் திமுகவும் அதிமுகவும் இணைந்தால்தான் வந்து திராவிட அரசியலே வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு கருத்தும் கருத்தியலாளர்கள் வைக்கிறாங்க. RS பாரதி போன்றவர்கள் அங்கெல்லாம் பங்காளிகள் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாரு. இதுல இருந்து எல்லாமே ஓவரால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறதுன்னு இருக்குல்ல. இப்ப முதல்ல அண்ணன் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் எங்களுடைய மரியாதைக்குரிய தலைவர், அவருடைய கருத்து வந்து நான் அதைத்தான் டீகோட் பண்ணணும். பல பேர் அது ஒரே விஷயம்தாங்க. அதிமுக எங்கள் தலைவர் எடப்பாடியார் நினைத்தால் இந்த ஆட்சியை கவிழ்த்து விட முடியும் என்று நாங்கள் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, நாங்கள் அனுப்பி விட்டு இந்த ஆட்சி எங்கு நடக்கல. இந்த ஆட்சியை ஆதரிச்சு நாங்க யாரையும் அனுப்பி விடல. புரியுதானுங்களா? ஆனா திரு ஸ்டாலின் அவர்கள் அவரே சொன்னார், எல்லாரும் எங்களிடம் வந்து கேட்டார்கள், இந்த ஆட்சி ஜனாதிபதி ஆட்சி அமைந்து விடக்கூடாது என்பதற்காக போங்க ஆதரவு கொடுங்க, நான் தான் சொன்னேன், நான் தான் அனுப்பி வைத்தேன் என்றே அவர் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தார். இவர்களும் நேராக வென்ற உடனேயே ஸ்டாலின் அவர்களினுடைய வீட்டிற்கு போய் நன்றி தெரிவித்து விட்டு வந்தார்கள். எனவே இங்கு இருக்கிற கள்ள உறவு என்பது திமுகவிற்கும் தாவேகாவிற்குமான கள்ள உறவு. தன்னுடைய கூட்டணியிலே இருந்த அத்தனை பேரையும் பகுமானமாக அங்கே அனுப்பி வைத்து ஆட்சி அமைப்பதற்கு வழிவகுத்து கொடுத்தவரே ஸ்டாலின் தான். இப்ப இவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்கணும் அப்படின்னா, இந்த அதிமுகவை காலி பண்றதுக்கு திமுக அதிமுக கூட்டணி, திமுக அதிமுக கூட்டணி, இவர்கள் அந்த பொய் பிரச்சாரம் பண்ணுவதிலே பெரிய வல்லமை படைத்தவர்கள் இல்லையா? அதனால அதை தொடர்ச்சியா பண்ணிட்டே இருப்பாங்க. பண்ணட்டும். இப்ப அண்ணன் ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஸ்டாலினை நீ பேசிட்டே இருக்கிற,
எங்க அப்பாவை காணுங்கிற இதை பேசுறீங்க. இந்த மாதிரி தவறான விஷயங்களே நீங்க சட்டமன்றத்திலேயே பேசுறீங்க. இது ஸ்டாலினை கோவப்படுத்துச்சுன்னா அனுப்பி விட்டவங்களை திருப்பி கூப்பிட்டா ஆட்சிக்கு வந்து போயிடும். அவ்வளவுதான், சிம்பிள். பின்ன நாங்க எப்படி கவுக்குறது? நாங்க எங்க எம்எல்ஏ கூட சப்போர்ட் பண்ணி நாங்க ஆட்சி வச்சிருக்கோமா? ஆட்சி கவுண்டர் மட்டும் இல்ல, ஸ்டாலின் இப்படி எல்லாம் விமர்சிக்கலாமா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாரு. அதான் விமர்சிக்கலாமா அப்படின்ற மாதிரி பேசும்போது ஓகே, ஓரளவு வந்து திமுகவும் அதிமுகவும் இணக்கமான ஒரு போக்கை கடைபிடிக்கிறாங்களோன்ற ஒரு பார்வை. பிரச்சனையே அதுதான். நீங்க நாங்க என்ன சொல்றோமோ அதை விட்டுட்டு அதுக்கு எதிர் திசையில இருந்து ஒரு நெரேட்டிவ் வரக்கூடாது. நான் தெளிவா சொல்றேன். திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், அண்ணன் திருமாவளவன் அவர்களும் சொன்னார், சிபிஐ சிபிஎம் ஐயுஎம்எல் தெளிவாகவே சொன்னார்கள், போய் சந்தித்து விட்டு தான் வந்தோம் என்று. எனக்கு தெரிந்து சொல்லாமல் ஓடி வந்தவர்கள் 2 பேர் என்றால், ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று மதிமுக. மற்றபடி எல்லாரும் பேசி அவரே சொல்லித்தான் அனுப்பியிருக்கிறார். எனவே அதுதான் நாங்கள் சொல்லுகிற செய்தி. ஸ்டாலினுக்கு கோபம் வந்தால் இந்த ஆட்சி கவிழ்ந்துவிடும். ஏனென்றால் அவர் கோபம் வந்து திருப்பி வந்து சேருங்கள் என்று சொல்லிவிட்டால், இவர்கள் திரும்பி வந்துவிட்டால் இந்த ஆட்சி தாங்காது. எனவே நாளை காலை என்ன நடக்கும் என்பதை நம்மால் கணிக்கவே முடியாது. இதுல இவங்க வெறும் 106 தொகுதி வச்சுட்டு நாங்க இனி 20 வருஷத்துக்கு நாங்க தான், 60 வருஷத்துக்கு நாங்க தான் என்றெல்லாம் பேச தொடங்கிட்டாங்க. இது பேசிட்டு இருக்கலாம். இது வந்து ஒரு ஓவர் கான்பிடென்ட் அவங்களுக்கு கொடுப்பதன் மூலமாக அவர்கள் தவறு இழைப்பதற்கான எல்லா வாய்ப்பையும் உருவாக்குது. ஆனால் இந்த 2 மாத காலம் இவர்கள் நடத்தி இருக்கிற ஆட்சி ஏன்டா இவங்களுக்கு ஓட்டு போட்டுன்னு மக்களை யோசிக்க வச்சிருக்கு. அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. உண்மையில நான் வெளிப்படையா சத்தியம் சொல்றேன் உங்களுக்கு. நாங்கள் தேர்தலுக்கு முன்னாடி எடுத்த சர்வேலையே ஒரு சில இடங்கள்ல ரொம்ப முக்கியமான இடங்கள்ல அது சர்வே இதெல்லாம் வேண்டாம் நமக்கு. ஆனால் அதில் நடந்த விஷயம் என்னன்னா, நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? நான் இந்த தடவை விஜய்க்கு போடலான்ட்டு இருக்கேங்க. ஏன் போடுவீங்க? ஒரு மாற்று வரட்டுங்க, அப்படிதான் நினைக்கிறேங்க. போடும். உங்க தொகுதியில் யார் ஜெயிப்பா? எங்க தொகுதியில் அதிமுக ஜெயிக்குங்க. நான் போட்டு பார்க்கலாங்க, வந்திருக்காங்க, போட்டு பார்க்கலாங்க. இந்த பதில்களை சொன்னவர்களே 80 விழுக்காடு பேர். புரியுதானுங்களா? அதாவது ஒரு தொகுதி, பர்டிகுலர் தொகுதி சொல்றேன், விஜய்க்கு அந்த தொகுதியில் இப்ப தாவேகா தான் ஜெயிச்சிருக்கு. அப்ப மக்கள் வந்து இவங்க வென்று வரப்போறது இல்லை, சரி ஏதோ வந்திருக்காரு, ஒருத்தர் பேசுறாரு, ஒரு அறிஞ்ச முகமா இருக்காரு என்கிற அளவில தான் அந்த வாக்குகளை அங்க கொடுக்குறாங்க. இப்போ மக்கள் வந்து அதுக்கு வருத்தப்பட தொடங்கி இருக்கிறாங்க. இது வந்து இந்த ஆட்சி தொடரும்னா நீங்க ஒண்ணு வேண்டாம், ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர்ல அணை திறந்திருக்கணும். இன்னைக்கும் வரைக்கும் இல்லை. 40 டிஎம்சி கிட்டத்தட்ட நமக்கு இந்த 2 மாசத்துல தண்ணி வந்திருக்கணும், வரல. இப்ப டெல்டா மக்கள் இவர்களுக்கு வாக்களித்தவர்கள் பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்காங்களா? நீங்களும் நானும் மீடியால பேசுறோம். இந்த போன் வச்சு இப்படி பார்த்துட்டு போறவங்களுக்கு வேணா நம்ம என்னத்தை வேணா சொல்லி நம்ப வைக்கலாம். அங்க அது ரியாலிட்டி, அது ரியல் இல்லை, ரியல் அது. அங்க இன்னைக்கு குறுவை சாகுபடி கிடையாது. எத்தனை விவசாயி நீ தூக்கு போட்டு சாக போறாங்கிறத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். அப்படித்தான் நிலைமை அங்க போயிட்டு இருக்குது. இந்த நேரத்துல தான் தஞ்சாவூர் எம்எல்ஏனுடைய அருமையான டான்ஸ் வெளியே வருது. அருமையாடி இருக்கார், ஒன்றும் குறைய சொல்ல முடியாது. இப்போ உள்ளது எலெக்ஷன் ரிசல்ட் வந்தோடனே வந்துருச்சு, அதான் வருது. இப்ப வந்து அந்த தஞ்சாவூர் மக்கள் வந்து இப்ப பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த மக்கள் இந்த ஆட்சி இன்னொருக்கா வரும், இந்த கட்சி நிலைக்கும்னு வேற பேசிட்டு இருக்கிறாங்க. இல்ல, இந்த ஆட்சியில சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதை மறுக்கிறதுக்கு இல்ல, அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பா அவங்கள்ட்ட தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஆட்சியில எதுவுமே நல்லதே நடக்கல அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா புதியவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்காங்க, 2 மாத காலம் தான் ஆயிருக்கு. ஊழலை ஒழிப்போம் அப்படின்றத, கிளீன் கவர்மெண்ட் அப்படின்றத அவங்களுடைய முழக்கமா இருக்கு. அதை நோக்கி அவங்களுடைய பயணத்தை வந்து தொடங்கி இருக்கதா சொல்றாங்க. இப்ப இதெல்லாம் மக்கள் வந்து வரவேற்க மாட்டாங்களா? இல்ல, ஊழலை ஒழிப்போம் என்று அவர்கள் ஒரு முடிவெடுத்து அதை செயல்படுத்தினார்கள் என்றால் மகிழ்ந்து வரவேற்கிறேன். அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை, சரிதானுங்களா? ஆனால் நாம் கேட்பது, இதை மக்கள் கொண்டாடுறாங்களா? நான் இப்போதும் சொல்றேன், இவருடைய ஆதரவாளர்களாக இருக்கிறவர்கள் இன்றைக்கும் அதை பெரிய பிரச்சாரமா பண்றாங்க. அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. அவங்களே நிறைய துறைகள்ல வந்து போன அரசு அலுவலகங்கள் லஞ்சம் இல்லை, பிடிக்கலங்கிறாங்க. நான் ரொம்ப வெளிப்படையாக கேட்பது, இவங்களுக்கு வாக்களிச்சவங்கள எத்தனை பேர் நேரடியாக பயனடைந்திருக்கிறீர்கள்? இந்த லஞ்ச ஊழலை இவங்க ஒழிச்சிட்டேன்னு சொல்றதுல எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்கிறீங்க? 2 துறை தான் இவங்க மெயினா இப்ப பேசிட்டு இருக்கிற துறை. அதுதான் நம்ம ரெடி பண்ணி சொல்றோம். பத்திரப்பதிவு துறையில நாங்கள் லஞ்சம் வாங்கல என்று சொல்லுகிறார்கள். இந்த பத்திரப்பதிவு துறையில லஞ்சம் வாங்கல என்கிற நிலை வந்த பிறகு இந்த 2 சென்ட் 3 சென்ட் ஒரு 5 சென்ட் இடம் வாங்கி வீடு கட்டுவான் பாருங்க, அவங்கள எத்தனை பேருக்கு லேண்ட் விலை குறைஞ்சிருக்கு? அவங்க தான் ஓட்டு போட்டவங்க, புரியுதுங்களா? அவங்க தான் ஓட்டு போட்டவங்க, அவங்க தான் இன்னைக்கு பிரச்சாரம் பண்றவங்க. ஊழலை ஒழித்து விட்டார், லஞ்சத்தை ஒழித்து விட்டார். வந்திருக்கா? யாருக்கு குறைஞ்சிருக்கு? நான் தான் ஒத்துக்கிறேன், திமுகவினுடைய ஆட்சி லஞ்சம் தலைவரி தாடியது, மாற்று கருத்தே இல்லை. அதுல அவங்க இவங்களே சொல்ற மாதிரி, தாவேகா சொல்ற மாதிரி பார்ட்டி ஃபண்டுங்கிறத நாங்க நிறுத்திட்டோம். அதை நிறுத்திட்டீங்க. மொத்த லஞ்ச ஊழலையும் ஒழிச்சிட்டீங்களா? நீங்க விளம்பரப்படுத்துற அளவுக்கு அங்க வேலை செஞ்சிருக்கீங்களா? யாருக்கு அதுல பலன்? ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர் இருக்கிறார், இருங்க சொல்லி முடிச்சிடறேன். ரியல் எஸ்டேட் அதிபர் இருக்கிறாருன்னா அவர் பயனடைகிறார். அவருக்கு 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்துட்டு இருந்த இடத்துல 15 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுக்குறார்
ஒரு பேச்சுக்கு இதெல்லாம் கணிப்பா வச்சுப்போம், வச்சு கொடுக்கிறார். ஒரு 5 லட்சம் அவருக்கு லாபம். இதனால் பலனடைந்திருக்கிறவர் யார்? ரியல் எஸ்டேட் அதிபர். மக்களுக்கு எந்த பலனும் இல்லை. ஆனா பிரச்சாரம் பண்றது யாரு? மக்கள் தான். அடுத்த துறை கல்வித்துறை. கல்வித்துறையில அப்ரூவலுக்கு நாங்க பணம் வாங்கல என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அதிமுக ஆட்சியில் வாங்கினாங்களா? திமுக ஆட்சியில் அப்ரூவலுக்கு பணம் வாங்கினாங்கிறது நீங்க சொல்றீங்க. நாங்களே சொல்லியிருக்கோம் பள்ளி கல்வித்துறையில பெரிய ஊழல் நடந்துட்டு வந்தது திமுக ஆட்சியில், யாரும் மறுக்கவே முடியாது அதையே. இப்ப நாங்க அதை நிறுத்திட்டோம். நீங்க அதிமுக வாங்கினாங்களா? வாங்கல. அதிமுக அதை பண்ணலன்னு நாங்க சொல்லல, தாவேக்காவே சொல்லுது. ஏன்னா அன்னைக்கு கல்வி அமைச்சரே செங்கோட்டையன். அதனால சொல்றாங்களோ? சொல்றாங்க தெளிவா. நாங்களும் வாங்கலன்னு சொல்ல முடியாது, அதனால சொல்றாங்களோ? நாங்க எங்களுக்கு வாங்கலேங்கிறோம். நாங்க சொன்னா ஏத்துக்க மாட்டீங்க, அவங்களே சொல்றாங்க இல்ல வாங்கி. அதுக்கான காரணம் நீங்களே சொல்லிட்டீங்க, செங்கோட்டையன் அங்க இருக்காங்க சொல்லல. இல்ல என்னன்னா அவர் வாங்கி இருந்தாருன்னா அவரே இப்போ சொல்லலாம், ஆமா அதிமுக ஆட்சியில் நாங்க வாங்கினோம் என்று சொல்லலாம். அது எப்படி சொல்ல முடியும்? அப்புறம் ஏன் அப்புறம் அவரை வச்சுட்டு எப்படி நீ கட்சி நடத்த, தூய ஆட்சி எப்படி கொடுப்பேன்? அவர் தப்பானவர்னா அவரை வச்சுட்டு எப்படி தூய ஆட்சி கொடுக்க முடியும்? ஏன்னா சரி ஒரு பக்கம் இருங்க, நம்ம பேசி முடிச்சிடலாம். அப்ப அவங்க இந்த ஊழல் இருந்துச்சு, லஞ்சம் இருந்துச்சு, அப்ரூவலுக்கு பணம் வாங்கினாங்க. அந்த அப்ரூவலுக்கு பணம் வாங்கினது இப்ப நிறுத்திட்டாங்க. நான் உண்மையிலேயே மகிழ்ந்து வரவேற்கிறேன். நல்ல விஷயம், நல்ல விஷயம். பலனடைந்தவர் யார்? அப்ரூவலுக்கு லஞ்சம் வாங்குறது நிறுத்தி, அப்ரூவலுக்கு பணம் வாங்குறது நிறுத்திட்டாங்க என்று சொல்லி பிரச்சாரம் செய்வது முழுக்க சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் தான் ஓட்டு போட்டவர்கள். பலனடைந்தது பள்ளியினுடைய நிர்வாகிகள், பள்ளிக்கூடம் வைத்திருக்கிற அந்த முதலாளி, அந்த நிர்வாகி, அவர் பலனடைகிறார். அது நல்லது, தப்பே கிடையாது. நான் சொல்றேன் அவங்க நல்லது. ஆனால் அந்த பலன் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கா? இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க பாருங்க, அந்த மக்களுக்கு கல்வி கட்டணம் குறைஞ்சிருக்கா? அங்க வேலை செய்யற ஆசிரியர்களுக்கு அந்த அவங்களுடைய ஊதியம் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணப்பட்டிருக்கா? கேள்விகள் எல்லாம் முன்வைக்கிறீங்க. ஒரே நிமிஷம் சொல்லி முடிச்சேன், நான் சொன்ன கான்செப்ட் முடிச்சிடறேன். அப்படின்னா என்ன நடக்குதுன்னா, சில முதலாளிகளுக்கு, சில கார்பரேட்டுகளுக்கு இவர்கள் உதவி செய்வதற்காக இவர்கள் செய்கிற வேலையை சாதாரண மக்களை வைத்து பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறார்களே ஒழிய, சாதாரண மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை, தஞ்சாவூர் போன்ற பகுதிகளில் உண்மையில் மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை இவர்கள் தொட்டும் கூட பார்க்கவில்லை. அப்படின்னா இது யாருக்கான அரசு? இது கார்பரேட்டுகளுக்கான அரசு. நீங்க சொல்ற இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா முதற்கட்டமா ஒரு முன்னெடுப்பை பண்ணியிருக்காங்க. இது இனி வரும் காலங்கள்ல இந்த மாற்றங்கள் நடந்து அது எளிய மக்களுக்கும் அந்த எண்ட் யூசர்ஸ் வரையும் போனுச்சுன்னா அது சக்சஸ் தானே? போனா ரொம்ப நல்லது, நாங்கள் வரவேற்போம், நாங்கள் வாழ்த்துவோம். ஆனா நான் கேட்பது, போவதற்கான நோக்கம் உங்களுக்கு இருந்திருந்தால் நீங்க வந்த உடனே டாஸ்மாக் கடையில அந்த 10 ரூபாய் 20 ரூபாய் நிறுத்தி இருக்கணும். இல்ல, அதுக்கு அவங்க காரணம் சொல்றாங்க, அந்த ஊழியர்களுக்கு போதுமான ஊதியம் இல்ல, வாடகை, கரண்ட் பில் எல்லாமே அவங்க தான் கட்ட வேண்டியிருக்கு, இதெல்லாம் சரி பண்ணிட்டு தான் இதை நாங்க வந்து கைவப்போம் அப்படின்றாங்க. அப்படின்னா அதற்கான முன்னெடுப்புகளையும் எடுத்திருக்காங்க, ஊதிய உயர்வு கொடுத்திருக்காங்க. கடந்த 5 ஆண்டு காலம் திமுகவை நாங்கள் இந்த இதுல குற்றஞ்சாட்டி இருக்கிறோம். திமுக மகாபெரும் ஊழலை அதுல செய்ததுங்கிறது நாங்க சுட்டி காட்டி இருக்கிறோம். நீங்க அந்த இல்ல இவங்க அதுல இருந்து விடுபடணும்னு முயற்சி பண்றாங்களா? சரிங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நாங்க என்ன அப்ப குற்றச்சாட்டை வச்சோம், அவங்க என்ன அதுக்கு பதில் சொன்னாங்க? திமுக நீங்க எப்படி சிலிண்டர் ஓடுற ஒரு 20 ரூபா வாங்குறாரோ அது மாதிரிதான் அவங்க 10 ரூபா வாங்குறாங்கன்னு சொன்னப்ப நான் பேசியிருக்கேன், எங்க எல்லாரும் பேசியிருக்கோம், தாவேக்காவும் எங்களோடு சேர்ந்து பேசியிருக்கிறது. என்ன சொன்ன அன்னைக்கு, நீ வந்து ஊழியர் மேல குற்றம் சாட்டாத, அந்த ஊழியர் வந்து பணத்தை திருடிட்டு போறாருங்கிற மாதிரி நீ பேசாத, அந்த பணம் அரசு உங்களுக்கு வரப்படப்பானது, உங்க திமுக தலைமைக்கு தான் வந்து சேருது. இந்த குற்றச்சாட்டை வச்சோம்ல, என் கூட சேர்ந்துட்டு தான் நீயும் குற்றச்சாட்டை வச்ச. இன்னைக்கு நீ என்ன சொல்ற? அந்த பணத்தை அங்க ஊழியர்கள் தான் வாங்கிட்டு போறாங்கிற. இது என்ன மாற்றம்? நீ யாரை ஏமாத்துற? இப்ப கடை மூடனேன்னு சொன்னீங்க, வந்துன்னு மது கடைகளை மூடணும், எவ்வளவோ கடைகள் நாங்க மூடுறோம். நீங்க இப்ப எந்த அளவுக்கு எஃபர்ட் கொடுத்துட்டு இருக்கிறீங்க? 11 to 11 எத்தனை அதிகப்படுத்திட்டு இருக்கிறீங்க? உணவகங்கள்ல மது விநியோகம் பண்ற இடங்கள் வரப்போதா இல்லையா? பத்திரிகையாளரை நீங்க சொல்லுங்க, நம்ம அடுத்த மாசம் உட்காந்து பேசுவோம், வந்துடும். அப்புறம் உங்களுக்கு என்ன நோக்கம் இருக்குது? நீங்க சொல்ற மாதிரி கடைசி இருக்கிற அந்த கடைசி குடிமகனுக்கும் இந்த நல்ல விஷயங்கள் போய் சேர்ந்ததுன்னா நல்லது தானேங்கிறது நானும் நல்லதுதான் சொல்றேன். அது பாராட்டுவோம், அதை நான் வாழ்த்துவேன். உண்மையிலேயே இந்த அரசை நானும் வாழ்த்துவேன், புரியுதானுங்களா? ஆனால் இவங்களுடைய நோக்கத்திலேயே அது இல்லையே. நோக்கம் இருந்தா தான் நாங்க போய் சேருவோம். இல்ல அதுதான் ஆரம்பத்துல முடிவு பண்ண முடியுமா? இந்த தொடக்கம் இப்படிதானே ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு நான் கேட்கிறேன். சார் நான் என்ன கேட்கிறேன், நீங்க சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் போறதுக்கு கிளம்பிட்டீங்க, மேற்கு போகணும் நீங்க, புரியுதா? தென்மேற்கு பயணிக்கணும். நீங்க அதுக்கு கிளம்புன பிறகு இல்ல நான் டெல்லி தான் போயிட்டு இருக்கிறேன், டெல்லி போக மாட்டேன்னு நீங்க எப்படி உறுதியா சொல்ல முடியும்னா, சரி சார் ரிவர்ஸ் எடுங்க, அப்புறம் நாங்க ஒத்துக்கிறோம், டெல்லி போவீங்கன்னு நாங்க நம்புறோம். ஆனால் நீங்க போய் கொண்டிருப்பது இப்ப நேர் எதிர் திசையில போயிட்டு இருக்கிறீங்க. தொடக்கம் இப்படித்தான் இருக்கு. இந்த தொடக்கம் எப்படி நல்ல முடிவை கொடுக்கும்?
ஓகே, அடுத்ததா எல்லாருமே சொல்றது 6 மாதத்துக்குள்ள இந்த ஆட்சி வந்து கலைஞ்சிரும், 6 மாதத்துக்கு மேல இந்த ஆட்சி நீடிக்காது அப்படின்ற ஒரு கருத்தை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. அது சரியான ஒரு இதா? எதன் அடிப்படையில் அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க? இந்த ஆட்சி வந்து திமுகவும் அதிமுகவும் எதை விரும்புது அப்படின்ற ஒரு கேள்வி. திமுக அதிமுக விரும்பாது எல்லாம் தாண்டி நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்தவர்கள் பேரறிஞர்கள், புரியுதுங்களா? ஐயா அம்பேத்கர் அவர்கள் மட்டுமல்ல, அந்த குழுவில் இருந்த அத்தனை பேரும் அறிஞர்கள். அம்பேத்கர் போன்றவர்கள் பேரறிஞர்கள். அவர்கள் உருவாக்கி கொடுத்த அரசமைப்பு சட்டம், அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிற சட்டத்திட்டங்கள், நம்முடைய பார்லிமெண்ட் நமக்கு கொடுத்திருக்கிற சட்டம், இதுதான் முதன்மையானது இல்லைங்களா? சட்டத்தின் ஆட்சி தான் நடக்கணும். அந்த அடிப்படையில் பார்த்தால் இந்த அரசாங்கம் உடனடியாக கலைக்கப்பட வேண்டிய ஒரு அரசாங்கம். இந்த 6 மாசம் இருக்குதுங்கிறது தப்பு. இது குதிரை பேரத்தில் தன்னுடைய அரசை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிற ஒரு மைனாரிட்டி அரசாங்கம், புரியுதுங்களா? இது இந்த அரசாங்கத்தினுடைய ஆயுட்காலம் 6 மாதம் நீள்கிறது என்பதே இந்திய அரசமைப்புக்கு ஏற்படுகிற அவமானம். அதுதான் என்னுடைய பார்வை. அதனால இது நாங்க விரும்புறேங்கிறதுல இல்லை. இது ஒரு பொய்யான கட்டமைப்பு. என்ன இது? மக்கள் அவங்களுக்கு தான் அதிகமா வாக்களிச்சு அவங்களுக்கு தானே ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா கொடுத்துருக்காங்க அப்படின்ற சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தானே கொடுத்துருக்காங்களே ஒழிய மெஜாரிட்டி கொடுக்கல. அப்படின்னா மக்கள் எதுக்கு வாக்களிச்சிருக்காங்க? நான் இப்படி இன்டர்பிரேட் பண்றதையே, மக்கள் குடியரசுத் தலைவர் ஆட்சிக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க. கூட்டணி ஆட்சிக்கு இல்லையா? கூட்டணி ஆட்சிக்குன்னா கூட்டணியில சேர்ந்த இப்ப 96 to 2001 கருணாநிதி அவர்கள் நடத்திய ஆட்சி இருக்கு இல்லைங்களா? அது வந்து கூட்டணி ஆட்சி. ஒரே கூட்டணி தேர்தலை சந்திச்சது, அதே கூட்டணி ஆட்சி அமைச்சது. அங்க விஜய் எதிர்த்து விஜய் ஆகாது, அவர் அரசியலுக்கு ஒத்து வர மாட்டார், சரியில்லைன்னு சொல்லி வாக்களிச்சவங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து அவர் ஆட்சியை நடத்திட்டு இருக்கிறீங்க. இது மக்கள் தீர்ப்புன்னு வேற எங்களை நம்ப வைக்கிறீங்க. இது எப்படி மக்கள் தீர்ப்பு? மக்கள் உங்களை எதிர்த்து தான் சார் வாக்களிச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து உங்களை ஆதரிச்சு அதுக்கு நாங்க என்ன பண்றது? அப்ப அதை தாண்டி நீ கட்சிகளை உடைத்திருக்கிறாய், கட்சிகள் குதிரை பேரம் நடத்தி இருக்கிறாய், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி இருக்கிறீர்கள், அவர்களுக்கு நீங்கள் ஆசை வார்த்தை கூட்டி தான் இப்ப கொண்டு போயிருக்கீங்க. இது வந்து இந்த ஆட்சி நீடிப்பதற்கான சகல தகுதிகளையும் இழந்து விட்டது. அறத்தின்படி நேர்மையின்படி இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும். இவர்களுடைய முகத்திரைகள் கிழித்தெறியப்பட வேண்டும். நான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லுகிறேன். இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் கண்டிராத அளவிற்கு மிக மோசமான அமைச்சர்களையும் அரசியல்வாதிகளையும் நாம் பார்க்கிறோம் கண்ணில். இது நல்லதில்லை, இது நல்லதே இல்லை. அவ்வளவுதான். தாவேகாவுக்கு எதிராக வாக்களிச்சவங்களை கூட்டு வந்தே வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்கன்ற ஒரு கருத்து சொல்றீங்க. நீங்களே சொல்லுங்க, தாவேகாவுக்கான ஆப்ஷன் என்ன இருக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு? வேற என்ன முடியாது. வேற என்ன பண்ணிருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆட்சி அமைச்சிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க தான் இப்ப சொல்றாராமாவே திரு விஜய் அவர்கள், நாங்க வந்து விட்டுட்டு போய் நின்று இருந்தா 230 தொகுதியிலையும் வந்திருப்போம்னு பண்ணி பார்த்திருக்கேன். நான் என்னங்கிற சார், எனக்கு அதெல்லாம் காழ்ப்புணர்ச்சி இல்லை. ஜனாதிபதி ஆட்சி வந்தாலும் பரவாயில்லன்றீங்களா? அதுதான் மக்கள் கொடுத்தது. நீ மக்கள் தீர்ப்புன்னு சொல்லக்கூடாதுங்கிட்டதையே இல்ல, என்ன பண்ணணும்னு கேக்குறவங்க, அதுதான் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆட்டோமேட்டிக்கா அதுதான் நடந்திருக்கும். இல்லைன்னா நீங்க வந்து உங்களுக்கு எதிராக வாக்களிச்சவங்களுக்கு ஒரு ஆட்சி அமைக்க முடியும். நீங்க எப்ப வந்து விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு மக்கள் வாக்களித்து விட்டார்கள், மக்கள் ஆதரவு கொடுத்து விட்டார்கள் சொல்றீங்களோ அப்பதான் நான் அந்த இடத்துல நிறுத்தி சொல்றேன். இல்ல மக்களுடைய கருத்து புரிஞ்சுக்க முடியுது. என்ன ஆப்ஷன் இருக்குன்னு நான் கேக்குறேன். அதுதான் ஆப்ஷன். நீங்க ஆட்சி அமைச்சிருக்க கூடாது இல்லையா? நீங்க ரிசைன் பண்ணிட்டு போய் தேர்தல் சந்தீங்க, மறுபடியும் நீங்க தான் சொல்ற மாதிரி 200 தொகுதியில் ஜெயிச்சு வந்து ஆட்சி அமைங்க. உங்களை யார் என்ன கேட்க போறா? 119 தொகுதி ஜெயிச்சுட்டு வாங்க, உங்களை யார் கேட்க போறா? சரி, ஆட்சி அமைச்சு கூட்டணியில இருந்து எடுத்த ஆளுகள் எடுத்தீங்க, அந்த கட்சியோட தான் வந்தாங்க. சட்டப்படி குற்றம் இல்லை, புரியுதுங்களா? சட்டப்படி குற்றம் செய்யற வேலையும் செய்யறீங்க, குதிரை பேரம் நடத்துறீங்க. அந்த கட்சியை தான் கூட்டிட்டு வந்துட்டீங்கல்ல, உங்களுக்கு சிங்கிள் இப்ப மெஜாரிட்டி கிடைச்சிருச்சு இல்ல. இப்ப உங்களுக்கு நோக்கம் என்ன? இவர்கள் எல்லாம் வச்சுட்டு விசிகாவை வச்சுட்டு சிபிஎம் வச்சுட்டு எல்லாம் காலம் நல்லா தள்ள முடியாது. நாம இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு இருக்க முடியாது. அப்ப இவங்களை தூக்கிட்டு நமக்கே 119, நமக்கே 118, நமக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா, மெஜாரிட்டி இருக்கிற பார்ட்டியா நம்மளே மாறணும். அதுக்கு என்ன பண்றோம்? இருக்கிற எம்எல்ஏவோட ராஜினாமா பண்ணவே. எவ்வளவு அயோக்கியத்தனங்க இது! ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிற ஒரு பார்ட்டி செய்யற எவ்வளவு அயோக்கியத்தனங்க இது! குற்றச்சாட்டுகள் சொல்றீங்க. இடைத்தேர்தல்ல இந்த குற்றச்சாட்டுகள்லாம் நீங்க முன்வைக்க போறீங்க. இடைத்தேர்தல் நடக்குமான்றத கொஸ்டின் நீங்க முன்வைக்கிறீங்க. நடந்தால் எவ்வளவு சீக்கிரம் நடக்குது அப்படின்னு பார்ப்போம். அப்போ எதிர்கொள்றதுக்கு அதிமுக தயாரா இருக்கா? தயாரா தான் இருக்கிறோம். பெரிய என்னங்க அது இதே ரிசல்ட் உங்களுக்கு வருமா? இதை விட பெரிய வெற்றி கிடைக்கும் பாருங்க, மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். நீங்க பாருங்க, நீங்க இந்த ரிசைன் நான் சொல்ற திருச்சி கிழக்கையும் சேர்த்தெடுப்போம். நீங்க என்னமோ எங்களுக்கு 6 தொகுதி இப்ப எங்க எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ண வச்சிருக்காங்க, அவர்கள் எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ண அந்த தொகுதியும் சேர்த்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்டாயம். கரூரும் விராலிமலையும் வெல்ல முடியுமா? உறுதியா வெல்ற. என்னமே நீங்க என்ன கரூருக்கு விராலிமலைங்கிறீங்க? என்னங்க அவங்க அந்த ஏரியால முக்கிய முகங்களா இருந்திருக்காங்கல்ல. என்னத்த போய் முக்கிய முகங்கள்? முக்கிய அதிமுக கொடுத்த முகங்கள் தான் முக்கிய முகங்கள். ரெட்டைகளை விட பெரிய முக்கிய முகங்களா இவங்க? எடப்பாடியாரை விட முக்கிய முகங்களா இவங்கெல்லாம்? இப்ப விசில் பெருசு அப்படின்றாங்களே,
அது விஜய் முகம் பெருசா இருக்கு போட்டு பார்ப்போங்கிற நம்ம. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க நாங்கள் செய்ததையும் சொல்லுகிறோம். நாங்கள் செய்த பணிகளை சொல்லித்தான் நாங்கள் வாக்கு கேட்கிறோம். எப்பவுமே எங்களை வேற எதையும் நாங்கள் சொல்லலை. அதிமுக ஆட்சி காலம்னா ரவுடிசம் இருக்காது. அதிமுக ஆட்சி காலம்னா மக்களுக்கு எதிரான எந்த துன்பங்களும் இருக்காது. அதிமுக ஆட்சி காலம்னா வேறு இப்போ மேகதாதுல அணை கட்ட நம்ம வாய் திறந்து பேசியிருக்க முடியாது. இப்போ அதுக்கான வேலையை செய்ய முடியாது. இவங்க செய்திருக்கிற மாதிரியான ஒரு கொஞ்சம் கூட அறிவுக்கு உகந்த வகையில் இல்லாத மாதிரியான தீர்மானங்களை போட்டு அதிமுக இந்த வேலையை விவசாயிகளை காட்டி கொடுத்துட்டு வராது. அதிமுக ஆட்சி இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டுக்கே சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் டெல்லிக்கு பிரதிநிதியாக போயிருக்க மாட்டார். அதிமுக ஆட்சி இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு அமைச்சர் ஒருத்தரை போட்டு அவர் போய் குழந்தையை காலை பிடிச்சிட்டு அதுக்கு நம்மளையே திருப்பி மிரட்டுற அந்த வேலையை செஞ்சிருக்க மாட்டார். அதிமுக ஆட்சி காலத்தில் 21,000 கோடி நாங்கள் விவசாய கடனை தள்ளுபடி பண்ணோம். சொல்லாமலேயே செஞ்சோம். அதை வாக்குறுதியாக கொடுக்கல, ஆனாலும் செஞ்சோம். 21,000 கோடி விவசாய கடன் தள்ளுபடி செஞ்சார் எடப்பாடியார். இன்னைக்கு ஏமாத்திருக்கிறீங்க, நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம்னு சொல்லிட்டு அப்போ மக்கள் தெருவில் நிற்கிறாங்க. தெருவில் நின்று விவசாயிகள் போராடுறாங்க. கேட்கறக்கு ஆள் இல்லை. அப்போ நாங்கள் இதை சொல்கிறோம். இப்போ இல்லை எங்களுக்கு வைப் தான் வேணும், எங்களுக்கு வைப் பண்ணணும், இது பரவாயில்ல அப்படின்னு மக்கள் நினைச்சால் தவறு கிடையாது. ஏன்னா மக்களுடைய தீர்ப்பு தான் இறுதியானது. புரியுது தானுங்களா? அதனால எடுத்து போய் மக்களிடம் வைப்போம். சரியானதை மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்று எப்போதும் அதிமுக நம்புகிறது. அதனால நாங்கள் களத்தில் உறுதியாக நிற்போம், உறுதியாக வெல்லுவோம். ஓகே சார், உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க. நன்றி சார். மிக்க நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.